இங்க இவன் வெளியே கிளம்பிட்டு இருக்கா. அப்ப இவங்க தங்கச்சி வந்து அம்மாக்கு மாத்திரை வாங்கணும் கொஞ்சம் காசு இருந்தா கேக்குறாங்க. ஆனா இவன் என்கிட்ட சுத்தமா காசு இல்லைன்னு பொய் சொல்றான். அப்பவே ஒரு டெலிவரி கால் வருது. இவனுமே காசு எடுத்து கொடுக்குறான். பார்த்தா இவங்கிட்ட நிறைய காசு இருக்கு. அதை பார்த்த தங்கச்சியும் காசு வச்சுக்கிட்டு அம்மாக்கு மாத்திரை கூட வாங்க மாட்டானேன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா யோசிக்கிறானேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ணன் இவன் ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருக்கா. அப்ப ரெண்டு பேரும் வந்து இவனை கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. சோ இவனு யூகோல ஸ்பீடா சேஸ் பண்ணிட்டு போறான். அவன் ஃப்ரெண்டு எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவனுக்கு சின்னாடியில தப்பிச்சிடுறான். ஆனா அவன் ஃப்ரெண்டு ஐசியூல ரொம்பவும் சீரியஸா இருக்கான். அது கூட இவனுக்கு பெருசா தெரியாம லவ் பண்ற பொண்ணு பார்க்க வரான். அந்த பொண்ணுமே உன்னோட யூகோவால உன்னோட ஃப்ரெண்டு இப்போ ஐசியூல இருக்கா, அது கூட உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு திட்டுறா. ஆனா இவன் அந்த பொண்ணு கிட்ட என்னன்னா நீ கேள்வி கேட்கற வேலை வச்சுக்காதான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அந்த பொண்ணே வேணான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில இவன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க தங்கச்சி அம்மாக்கு மாத்திரை கொடுக்கணும், கவனமா மாத்திரை கொடு, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துல மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு இவன் கிட்ட எவ்வளவு கத்தி பாக்குறாங்க. ஆனா இவன் சோம்பேறி தடத்துல அவங்க சொல்றதை கேட்காம 5 நிமிஷத்துல மாத்திரை எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி தூங்கிடுறான். அவங்க தங்கச்சியுமே காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவன் அவங்க அம்மா பக்கத்துலயே கொஞ்சம் அழுதுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. இதை பார்த்த தங்கச்சியும் நான் எவ்வளவு சொன்னேன், இப்ப அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இப்பதான் இவனுக்கு நம்ம செஞ்சதை எல்லாமே நம்ம சுயநலத்தினால நம்ம கூட இருக்கவங்களே நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். பைக் எடுத்துக்கிட்டு வேகமா ஒரு காட்டுக்குள்ள போறான். அவ பின்னாடியே ஒரு புல்லாங்குழல் விழுது. ஒரு மயிலும் ஃபாலோ பண்ணுது. இவனும் நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி அங்கிருந்து கத்திக்கிட்டே செத்துலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். பார்த்தா பின்னாடி கடவுள் கிருஷ்ணனே வந்து இவன் சாவரத்தை தடுத்து உன்னால நீ மட்டும் பாதிக்கப்படல, சுத்தி இருக்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு இப்ப நீ சாவர நிலைமைக்கு வந்துதான் உன்னோட தப்பே நீ உணர்ந்திருக்க. சோ உனக்காக நான் உன்னோட வாழ்க்கையில இழந்தது எல்லாத்தையும் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அவர் கூடவே கூட்டிட்டு போறாரு. இவனுமே செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு லவ்வர் அவங்க அம்மான்னு சொல்லி எல்லாரும் கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே கடவுள் நேரா வந்து இப்படி ஒரு வரத்தை தரவே மாட்டாரு. சோ நம்மளோட உணர்ச்சிகளை நம்ம தான் கட்டுப்படுத்த கத்துக்கணும்.